Hi friends, welcome to our channel. In the video la நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா capacitance of 3 core cable அப்படி இல்லனா capacitance of 3 belted cable ஓட derivation பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So நார்மலாவே இதுதான் நம்மளோட 3 core cable அப்படினு சொல்லுவோம். So உள்ள இருக்குல்லையா இதுதான் கண்டக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்சுலேட் பண்ணிருப்பாங்க. இது வந்து 3 core cable இருந்தனால 3 கண்டக்டர்ஸ் இருக்கும். இந்த கண்டக்டரை வந்து டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. இதை ஒரு மெட்டீரியலால் இன்சுலேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரே மெட்டீரியலில் இல்லாமல் ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இந்த கண்டக்டரோட இன்சுலேட்டர்ன்றதுனால இது என்னன்னு சொல்லுவோம், கண்டக்டர் இன்சுலேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்து ஒரு சரௌண்டிங் ஒரு இன்சுலேட்டர் போட்டிருப்பாங்க. அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பெல்ட் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு இன்சுலேட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவாங்க, பெல்ட் இன்சுலேட்டர். இதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டை நம்ம இந்த மாதிரி போடலாம். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கண்டக்டரா, இது ஒரு கண்டக்டர், இது கண்டக்டர். ஸோ 3 கண்டக்டர்ஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மூணுத்துக்கும் பிட்வீனில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, கோர்க்கு பிட்வீனில் க்ரியேட் ஆகிற கெப்பாசிட்டன்ஸ்னால இது சிசி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதே போல் இது வந்து வெளியில் இருக்கு இல்லையா, அந்த ஷீத்தோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால இது சிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷீத்தோட கனெக்ட் ஆகிருக்கிற கோருக்கும் ஷீத்துக்கும் பிட்வீனில் ஒரு கெப்பாசிட்டர் க்ரியேட் ஆகும். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர் சிஇன்னு சொல்லலாம். சிஇன்னா எர்த், ஆர் எஸ்ன்னா ஷீத். இந்த கெப்பாசிட்டர் வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால சிஇன்னு சொல்லலாம், இல்லை சிஎஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நொட்டேஷன்ஸ் வந்து ஒரு புக்கில் வந்து ஆத்தர் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சிஇ ஆர் சிஎஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். காமன் வந்து எல்லாத்துலேயுமே கண்டக்டர் வந்து காமனாக இருக்குது. அப்போ வெளியில் இருக்கிறது வந்து எர்த்தோட கனெக்ட் ஆகிருக்கிற கெப்பாசிட்டர், இது டெல்டா கனெக்ஷனில் இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம ஈக்குவலண்ட்டாக நம்ம ட்ரா பண்ணலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து எர்த்தில் இருக்கிற கெப்பாசிட்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் டெல் கனெக்ஷன், ஐ மீன் ஸ்டார் கனெக்டடில் இருக்கும். இந்த சிசி அதாவது பிட்வீன் கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இது வந்து டெல் கனெக்ஷனில் இருக்குது. இது டெல் கனெக்ஷனில் இருக்குது. இது வந்து மூணுமே ஸ்டார் கனெக்டட் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே கனெக்டட், இன்டர் கனெக்டடுன்றதுனால இது ஸ்டார் கனெக்டடாக இருக்குது. அதோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டு தான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, we have the formula how to calculate the star to delta connection. இந்த ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது நமக்கு ஃபார்முலாலே தெரியும். ஓகே, ஸோ நார்மலாகவே வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ஸ்டார் டு டெல்டா கனெக்ஷன் அப்படின்னா, இது வந்து ஸ்டார் கனெக்ஷன், இது டெல்டா கனெக்ஷனை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஈக்குவேஷன் நான் இங்கே எழுதுகிறேன். ஹவு டு ஃபைண்ட் டெல்டா டு ஸ்டார், டெல் டு ஸ்டார் கனெக்ஷனை எப்படி எழுதலான்னா, we have the formula. ஃபார் எக்ஸாம்பிள், இது பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படின்னா இது ஏ, இது பி, இது சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன் பிட்வீனில் இருக்கிற காம்பனண்ட் இதை வந்து நான் இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் எழுதுறதுனால இதை வந்து இசட் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து என்னென்னு எழுதலாம், இசட் ஏபின்னு எழுதலாமா, இது இசட் ஏசி, இது இசட் பிசி. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். we have the formula how to calculate அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கே இருக்கிறது வந்து இசட்ஏ அப்படின்னு எழுதலாம், இது இசட்பி, இது வந்து இசட்சி அப்படின்னு எழுதலாம். அப்போ இசட்ஏ எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, we have the formula ZAB into ZAC divided by ZAB plus ZBC plus ZAC அப்படின்றது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஏ வச்சு கால்குலேட் பண்ணோம்னா இதுதான் ஃபார்மேட். பட் நமக்கு இந்த வந்து இசட்டுக்கு பதில் என்ன இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இசட்ஏவை எப்படி எழுதலாம்னா 1/j ஒமேகா C1ன்னு எழுதலாமா, பிகாஸ் ஏவோட கனெக்ட் ஆகிருக்கிறது C1. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், ஏபி பிட்வீன் ஏபின்னு இருக்கிறது 1/j ஒமேகா சிசி. ஓகே, இன்ட்டு 1/j ஒமேகா சிசி. ஸோ ஏசிக்கும் ஏபிக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் வந்து சி, ஸோ கோரோட கனெக்டாக இருக்கிற கெப்பாசிட்டர் டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 1/j ஒமேகா சிசி ப்ளஸ் 1/j ஒமேகா சிசி ப்ளஸ் 1 டிவைடட் பை j ஒமேகா சிசி அப்படின்னு எழுதலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் we have 1 டிவைடட் பை j ஒமேகா சிசி த ஹோல் ஸ்கொயர்னு வருமா, டிவைடட் பை இதை ஆட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் ஆஃப் j ஒமேகா சிசின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஒரு டேர்மு, இதில் டினாமினேட்டரில் ஒரு டேர்மு கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 1/j
j omega c1 is equal to 1 divided by 3 j omega c1 கிடைக்கும். இப்போ இதில் j ஒமேகாவும் j ஒமேகா கேன்சல் ஆயிடுச்சுன்னா c1 ஓட வேல்யூ 3 into c1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, சரி cc 3 into cc ன்னு கிடைக்கும். So this is nothing but your c1 value. So how to find the c1 value அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூக்கு மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 3cc ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஸ்டாரை வந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ZA ஓட வேல்யூ 3cc அப்படின்னா சிமிலர்லி we can do for ZB and ZC also 3cc இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னா பேரலல் காம்பினேஷன். கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் பேரலல் காம்பினேஷன் இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டர் ரெண்டும் நமக்கு சீரீஸில் இருந்தால் என்ன பண்ணுவோம், R1 R2ன்னு இருந்ததுன்னா ஆட் பண்ணிப்போம் இல்லையா, R1 + R2. பட் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் பேரலல் காம்பினேஷனில் இருந்தது அப்படின்னா C1 C2ன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிப்போம், C1 + C2ன்னு பேரலல் காம்பினேஷன். அப்போ அக்கார்டிங் டு திஸ் இதை எப்படி எழுதலாம், அடிஷன் ஆஃப் CE + 3ccன்னு எழுதலாம். திஸ் இஸ் நத்திங் பட் C0 வேல்யூ. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மூணுத்துலேயுமே உங்களுக்கு என்ன வரும், CE + 3ccன்னு கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் 3 core connected cableல simplified form. Now we are going to calculate the current value. How to find the current value? IC equal to V phase divided by XC அப்படின்னு எழுதலாம். ஸோ V phase into XC எப்படி எழுதலாம்னா omega into C0 ன்னு எழுதலாம். We already know the C0 value. What is the C0 value? ஸோ இந்த ஒமேகா அப்படியே எடுத்துக்கிட்டோம். வாட் இஸ் ஒமேகா வேல்யூன்னு 2πfன்னு எழுதலாமா, 2πf into C0 ஓட வேல்யூ CE + 3cc அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் கரண்ட், கெப்பாசிட்டர் கரண்ட் ஆர் சார்ஜிங் கரண்ட்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் திஸ் we can calculate the capacitance current. Next we are going to measure the value. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா we are going to measure the CE and CC value. சம்டைம்ஸ் சிஎஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த ஷீத்தோட கனெக்டாக இருக்கிற கெப்பாசிட்டர் ஆர் CE. ஓகே, மெஷர்மெண்ட் ஆஃப் CE அண்ட் CC இதை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு கேஸில் 3 கண்டக்டருமே ஒரு பஞ்சாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பஞ்சாக இருக்குது இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் மூணுமே இந்த கோர் மூணுமே பஞ்சாக இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம கனெக்டாக இருக்கிற கெப்பாசிட்டர் இதோட கனெக்டார்னா ஷீத்தோட கனெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கோரில் இருக்கிற அப்போ இங்கே க்ரியேட் ஆகிற கெப்பாசிட்டரோட நேம் என்னன்னு சொல்லுவோம், CE ஆர் CSன்னு சொல்லுவோம். அப்போ CE நம்ம கேல்குலேட் பண்ணும்போது இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். இதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா CX அப்படின்றத மெஷர் பண்ணிக்கலாம். அதாவது இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் மிடில்லையும் இந்த ஷீட்டுக்கும் இருக்கிற பிட்வீனில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து CX. எப்படி நம்ம அந்த CX நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது மூணுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து கோர், இதை டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா மூணுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், we can write the expression as ஸோ இது மூணுமே அடிஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட்டாக CXோட வேல்யூ எப்படி எழுதலாம், CA + CE + CEன்னு எழுதலாமா. அப்போ இது எப்படி எழுதலாம், 3 times CE வேல்யூ வரும். ஸோ மூணுமே பண்டில்டு கண்டக்டர் பஞ்சாக இருக்கும்போது we can calculate the conductance, அதாவது அந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி why we are going like this அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டரோட இன்சுலேட்டர் வந்து ஹோமோஜீனியஸ் மெட்டீரியல்ஸ் கிடையாது, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ அதனால் இதை வந்து நம்மளால் டைரெக்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. பட் we can measure the value. ஸோ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், CX வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 கண்டக்டர் உங்களுக்கு ஷீத்தோட கனெக்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷீத்தோட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அப்போ ஷீத்துக்கும் கோருக்கும் ஒரு கோர் மட்டும் தனியாக இருக்குது. அப்போ இந்த கோர் டு கோர் அப்படின்றது CCன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கோர் டு ஷீத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம், CE அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம எடுக்கும்போது CY, இது ஒரு கேஸில் இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா இந்த கண்டக்டருக்கும் இந்த ஷீட்டுக்கும் பிட்வீனில் இருக்கிற இந்த வேல்யூ தான் CYன்னு சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா மூணுமே இந்த ஃபார்ம் ஆஃப் பேரலல் காம்பினேஷன். இது ரெண்டும் CCன்னு இருக்கும், பட் இது மட்டும் CEன்னு இருக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம், CYயோட வேல்யூ எப்படி எழுதலாம்னு பாருங்கள். CY கேன் பி ரிட்டன் as CC + CC + CE. ஏன்னா பேரலில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டர். அப்போ 2CC +
சிஇன்னு வரும். ஓகே, 2cc + CE. இதுதான் CYயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, we have this. ஸோ இப்போ இந்த 2 கண்டக்டர் இருக்குது. ஒரு கண்டக்டர் மட்டும் ஷீட்டோட கனெக்ட் ஆகிருக்கு, மீது ரெண்டுமே தனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்டக்டருக்கு, அதாவது கோர் டு கோர் அப்படின்னு எடுக்கும்போது சிசின்னு எழுதலாம். இதுவும் கோர் டு கோர் அப்படின் போது சி. இது வந்து கோர் டு ஷீட், அப்போ சிஇன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். இதுவும் கோர் டு கோர் அப்படின்னும் போது சிசி. இது கோர் டு ஷீட்னும் போது சி. அப்போ இதுக்கு பிட்வீனில் இருக்கிற இந்த வேல்யூ சிஇசட் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் தனியாக இருக்கும், சிசி மட்டும் தனியாக இருக்கும். அதை நம்ம ட்ரா பண்ணி இங்கே வரைஞ்சி வச்சா இது சிசி. இப்போ இது பாருங்கள், இது வந்து ஒரு ஷீட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷனில் காமன் பாயிண்ட்டு. எப்போவுமே 2 நோடுக்கும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருந்தது நான் சீரிஸ் காம்பினேஷன் சொல்லலாம். அப்போ சிசி ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷன். அதே போல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சீரிஸ் காம்பினேஷனில் இருக்குது, சியும் சீரிஸ் காம்பினேஷன். இப்போ இது ரெண்டுமே பேரலல் காம்பினேஷன் எழுதும்போது சிசி அப்படின்னு கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் சீரிஸில் இருந்ததுன்னா C1 C2 டிவைடட் பை C1 + C2 இந்த காம்பினேஷன் எழுதும்போது சிசி இன்ட்டு சிசி டிவைடட் பை சிசி + சிசின்னு எழுதணுன்னா CC² டிவைடட் பை 2CCன்னு வரும். இப்போ C and C ஒரு டைம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா CC டிவைடட் பை 2. சிமிலர்லி we have CE into CE divided by CE plus CE. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலையும் CE² divided by 2CEன்னு வரும். இதில் ஒரு CE இதில் ஒரு CE கேன்சல் ஆயிடுச்சுன்னா CE divided by 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு சீரிஸ் காம்பினேஷனில் இருந்ததுன்னா சிம்பிளிஃபை பண்ணோம்னா we get the answer like this. So from this how to calculate the CZ value. CZ எப்படி calculate பண்ணலாம், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். CZ is equal to CC plus CE divided by 2 plus CC divided by 2. இதில் அந்த CC மட்டும் காமனாக வெளியில் எடுத்தோம்னா 1 plus 1/2 வரும் into that is plus CE divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம காமனாக எடுக்க வேண்டியது இந்த வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த ஈக்குவேஷனில். ஸோ 1/2 CC இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிசியில் எழுதுனா இந்த 3/2 ப்ளஸ் சியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். வாட் இஸ் த சிஇ வேல்யூ, C0ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா we can calculate C0 is equal to ஸோ இது 1 செகண்ட். இதில் வந்து இன்னும் இதை வேறு மாதிரி கூட எழுதலாம். ஸோ திஸ் இஸ் CE divided by 2. இது ஒரு காம்பினேஷன் எழுதலாம். அட் தி சேம் டைம் இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னா CZ is equal to CC plus இது 1/2 காமன் எடுத்தோம்னா CC plus CEன்னு வருமா. ஸோ CC plus CE அப்படின்னு வரும்போது we can replace this expression as 1/2 காமனாக வெளியில் எடுத்தோம்னா we can write CE plus இது வந்து 1 plus 1/2ன்னு வருமா. அப்போ 3/2 3CEன்னு வரும். ஓகே, இது 2 டைம்ஸ்னு வருதுன்னா 1/2 காமன் எடுத்தோம்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் சிஇன்னு வரும். அப்போ 3CEன்னு எடுக்கலாம். அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்னா C0. திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் சிம்பிளிஃபைடு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ. அப்போ CZன்றது ஆஃப் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் C0. ஸோ பட் C0ஓட வேல்யூ இதுலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா கன்க்ளூஷன் பண்ணோம்னா ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் CZ அப்படின்றத கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மட்டும் 1/2 காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இது ட்வைஸ் த வேல்யூ. இது ஆல்ரெடி CE இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 3CCன்னு வரும். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் belted 3 core belted கேபிளோட டெரிவேஷன்.